அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செமஸ்டரோட ரீஓப்பனிங் டேட் வந்து எங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய காலேஜஸில் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அது மெஜாரிட்டி அட்டானமஸ் காலேஜ் இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் காலேஜுக்கு ரீஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் அஃபீஷியலாக எந்த ஒரு சர்க்குலருமே வந்து நெக்ஸ்ட் ரீஓப்பன் எப்போ அப்படிங்கிற மாதிரி வரல, அகாடமி ஷெடியூல் வரல. இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன், என்னோட ப்ரிடிக்ஷன் படி நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதுபடி ஓப்பன் பண்ணவும் செய்யலாம், இல்லை ஓப்பன் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் மெஜாரிட்டியாக பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா February 7 வந்து இருக்குது, ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ். இந்த டேட்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான், ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கனால. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு February 24 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா November December 2024 லாஸ்ட் எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த February 24 வந்து இருக்கும். PSPP ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் 3rd செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு January 21 வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அதேமாதிரி 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு February 10 வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எண்டிங்க்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகலாம். ஏன்னா ப்ரொஃபஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வேறு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி 5th செமஸ்டர் அப்படின்னா February 10 வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அதனால் அந்த டேட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த டேட் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரீஓப்பன் இருக்க சான்சஸ் கம்மி தான். இப்போ 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்கனால February 7 வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் தான் போகும், ரீஓப்பன் இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரீஓப்பன் பண்ணுறதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு February 24 வரைக்கும் இருக்குது அந்த எக்ஸாமு. ஸோ செகண்ட் செமஸ்டர் நெக்ஸ்ட் செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ரீஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா March 3 வந்து பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு February 24க்கு அப்புறம் அடுத்து வந்து March 3 அப்படிங்கிறப்போ மண்டேனால அதில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த 4th செமஸ்டர் 6th செமஸ்டர் 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் February 12 இல்லை February 17 இந்த இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இது வந்து பாசிபிள் ஒன். சம்டைம்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாங்க அப்படின்னா March 3 பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டர் 4th செமஸ்டர் 6th செமஸ்டர் 8th செமஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதே நான் பாசிபிள் 1 பாசிபிள் 2ன்னு சொல்லி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ படிக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து அகாடமி ஷெடியூல் வந்து விட்டுருந்தாங்க. அவங்க எக்ஸாமு தனியாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மித்த எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக வந்து அகாடமி ஷெடியூல் வந்துருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ மெஜாரிட்டியாக அவங்களுக்கு தனியாக உங்களுக்கும் தனியாக அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த டேட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டேட் கன்ஃபார்மாக அப்படிங்கிறே கிடையாது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட ஒப்பீனியன் படி சொல்லியிருக்கேன். பாசிபிள் 2 பொறுத்த வரைக்கும் எல்லோரும் காமனாக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா மெஜாரிட்டி இந்த பாசிபிள் 2 நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டில் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரில. அஃபீஷியலாக அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் காலேஜில் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.